தமிழ் சினிமால நூத்துக்கணக்கான இயக்குனர்கள் வந்திருக்காங்க, போயிருக்காங்க. ஆரம்ப கால தமிழ் சினிமால பல இயக்குனர்கள் பல புதுமைகள, சாதனைகள படைச்சிருந்தாலும், சில இயக்குனர்கள் தான் தமிழ் சினிமாவ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க. அந்த வகையில 70, 80, 90கள்ல பாவரிசை இயக்குனர்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட பாலச்சந்தர், பாரதிராஜா, பாலுமகேந்திரா இந்த 3 பேரையும் தமிழ் ரசிகர்களும் சரி, தமிழ் சினிமாவும் சரி கொண்டாடுனாங்க. 100க்கும் மேற்பட்ட படங்கள கொடுத்தவரும், ரஜினிகாந்த், கமலஹாசன் அப்படின்னு பல நடிகர்கள், நடிகைகளோட திரைப்பயணத்துக்கு பிள்ளையார் சுழி போட்டவருமான இயக்குனர் சிகரம் அப்படின்னு சொல்லப்படுற பாலச்சந்தர் தான் பாவரிசை இயக்குனர்கள்ல முதன்மையானவர். 1965ல நீர்க்குமிழி அப்படிங்கிற படத்தின் மூலமா இயக்குனரா அறிமுகமாகி 2006ல வெளியான பொய் படம் வர இயக்குனரா இருந்தவர் பாலச்சந்தர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி உள்பட பல மொழிகள்ல படங்களை இயக்கின பாலச்சந்தர் 2014ல தன்னோட 84 வயசுல மறைஞ்சார். அடுத்ததா 1972ல வெளியான பனிமுடக்கு அப்படிங்கிற மலையாள படம் மூலமா ஒளிப்பதிவாளரா சினிமால அறிமுகமான பாலுமகேந்திரா 5 வருஷத்துல சுமாரா 25 படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. 1977ல வெளியான கோகிலா அப்படிங்கிற கன்னட படத்தின் மூலமா பாலுமகேந்திரா இயக்குனரா அறிமுகமானார். தமிழ்ல 1979ல வெளியான அழியாத கோலங்கள் படம் மூலமா இயக்குனரா முதல் படத்திலேயே தடம் பதிச்சாரு பாலுமகேந்திரா. அதை தொடர்ந்து தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி மொழிகள்ல படங்களை இயக்கினார் பாலுமகேந்திரா. 2013ல வெளிவந்த தலைமுறைகள் படம் தான் பாலுமகேந்திராவோட கடைசி படம். 2014ல 74 வயசுல பாலுமகேந்திரா மறைஞ்சாரு. பாவரிசை இயக்குனர்கள்ல கடைசியா நம்ம பார்க்க போறது இயக்குனர் பாரதிராஜா. 1977ல வெளியான 16 வயதினிலே அப்படிங்கிற படத்தின் மூலமா தமிழ் சினிமால இயக்குனரா அறிமுகமாகி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மொழிகள்ல படங்களை இயக்கினாரு. கடைசியா 2020ல வெளியான மீண்டும் ஒரு மரியாதை அப்படிங்கிற படம் தான் பாரதிராஜா இயக்கின கடைசி படம். இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்லப்படுற பாரதிராஜா தன்னோட 84வது வயசுல காலமாயிட்டார். பாலச்சந்தர், பாலுமகேந்திரா, பாரதிராஜா இவங்க 3 பேருமே சமகாலத்துல தமிழ் சினிமாவ வளர்த்த பாவரிசை இயக்குனர்கள். ஆனா இவங்க 3 பேருமே இப்ப உயிரோட இல்ல. பாவரிசை இயக்குனர்கள் மறைஞ்சாலும் அவங்க உருவாக்குன, அவங்களுக்கு உயிரா இருந்த சினிமா காலம் கடந்தும் மறையாம இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.